வீட்டில் ஒரு டைம் வெங்காயம் வந்து முளைச்சி வந்திருந்ததா, சரி ஓகே அதை நட்டு பார்க்கலாம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பூச்சட்டியில் தான் நட்டு பார்த்தேன். நான் டெய்லி தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன், ஆனால் நான் கவனிக்கவே இல்லை. இன்னைக்கு தான் அந்த சருகெல்லாம் காஞ்சிருந்ததா, சரி அதை பிடுங்கி பார்க்கலான்னு பார்த்தா 3 வெங்காயம் வந்துருந்துச்சு. ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. பூச்சட்டியில் வச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் வந்திருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப அதிசயமா இருந்தது. சரி ஓகே, இனிவே இதை ஒரு நாளைக்கு சாம்பாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை எடுத்து மண்ணு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நைட்டுக்கு டிஃபனுக்காக பூண்டு சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அரைச்சி தாளிச்சிட்டு இருந்தேன். அந்த பூண்டு சட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த அடுப்பெல்லாம் நாஸ்தி ஆகிடுது. அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் மாவும் ஆட்டுற வேலை இருந்தா அதையும் சைட் பை சைட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிவிட்டு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல ஸோ விளக்கேற்றணும், அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எல்லாம் சாம்பிராணிலாம் போட்டுட்டு கற்பூரம்லாம் காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வாங்க விளையாடலாம், ஷட்டில் காக் விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி, என்னால் முடியாது நான் வரல அப்படின்னு தான் ஒரு 2-3 நாளாக சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்குனாவது வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களா, சரின்னு ஓகேன்னு கொஞ்ச நேரம் ஷட்டில் காக் விளையாடிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இந்த ஒரு வழியாக அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.